காசா போரை ட்ரம்ப் உடனே நிறுத்த வேண்டும். துருக்கி அதிபர் வேண்டுகோள். ஆயுத சப்ளை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுரை. இந்த முறை டொனால்டு டிரம்பின் மத்திய கிழக்கு கொள்கையில் வரவேற்கத்தக்க மாற்றங்கள் இருக்கும் என நம்புவதாக துருக்கி அதிபர் தையிப் ஏர்டோகான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் NTV ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளதாவது: டொனால்டு டிரம்ப் அண்மை காலமாக அடிக்கடி தெரிவித்து வரும் கருத்துக்களை கவனித்து வருகிறேன். டிரம்ப் தனது பதவிக்காலத்தில் மத்திய கிழக்கு அரசியலை செதுக்க வேண்டும். ஜோ பைடனின் கொள்கைகளை அவர் தொடரக்கூடாது. அப்படி செய்தால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும். உடனடியாக போரை நிறுத்துமாறு இஸ்ரேலை வலியுறுத்த வேண்டும். ஆயுத சப்ளையை அவர் நிறுத்த வேண்டும். தற்போது இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துருக்கி துண்டித்துள்ளது. இனி இஸ்ரேலுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் திட்டம் எங்களுக்கு இல்லை என ஏர்டோகான் தெரிவித்துள்ளார். காசா போர் தொடங்கிய உடனேயே இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிப்பதாக அறிவித்த துருக்கி அதன் தூதரை திரும்ப பெற்றது. இஸ்ரேல் தூதரும் திருப்பி அனுப்பப்பட்டார். தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தம் கோரி தொடர்ந்து துருக்கி குரல் கொடுத்து வருகிறது. போதிய பலம் இருந்தால் இஸ்ரேல் மீது படையெடுப்பேன் என ஏர்டோகான் எச்சரிக்கை விடுத்தது பெரும் விவாதமாக மாறியது. இதனிடையே சிரியாவுடன் உள்ள கசப்புணர்வுகளை மறந்து அந்நாட்டுடன் மீண்டும் உறவுகளை மேம்படுத்த துருக்கி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதேபோல் சிரியாவும் துருக்கியுடன் பகையை மறந்து உறவுகளை மேம்படுத்த விரும்புகிறது. இந்த தகவலை ரஷ்ய வெளியுறவுத்துறை செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.